வேந்தராக முதல்வர் நியமிக்கணுன்றது அந்த மசோதாக்கள் இருக்குது. உடனே இவங்க அதை தூக்கிக்கிட்டு நீக்கம் வேந்தர் இது பெரிய வெற்றி அப்படி இப்படின்னு மாதிரி கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஹெட் அவர். அப்போ அவருடைய அதிகாரங்களுக்கு சம்மந்தமான ஒரு தீர்ப்புன்றது 2 பேர் கொண்ட பெஞ்சு கொடுக்குறதுன்றது சரியாக இருக்காது. ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை சரியாக ஆராய்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தானோ என்னவோ இவங்க இன்றைக்கி அரசாணை முதல்வர் தான் வேந்தர்னு வெளியிடுற அரசாணை இது வரைக்கும் வரல. கேரளாலேயும் இதே பிரச்சனை. ஏற்கனவே துணைவேந்தர் நியமனத்திலேயே யூஜிசி விதிகளை நீங்கள் மீறி மாநில அரசு பண்ணுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கடுமையான இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க. இதை பேஸ் பண்ணி மற்ற ஸ்டேட்டும் வேந்தராக முதல்வர்களே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஆளுநரே வேறு மாநிலத்திற்கு மாற்ற போறாரு. ஆமா, ஆளுநரை போய் கைது பண்ண போறாங்க. அதை கூட போட்டுருவாங்க, ஆளுநர் இன்று மாலையில் கைதாவாரா எவனாவது கார்டு போட்டா வச்சுங்க, மற்றவன் யோசிக்க மாட்டான். சிபிசிஐடி கைது செய்ய போயிருது அப்படின்றோம். நம்மால் சும்மா உருட்டுறது. ஆளுநர் பதவி நீக்கம், உள்துறை அமைச்சகம் ஆய்வு ஒன்றை சொன்னாங்களா? என்ன ஜோக்குனா, அந்த சேனலு நேஷனல் லெவலில் பிஜேபி சேனல் அது. ஆனால் இங்கே அது அரசு ஆதரவு சேனலாக இருக்குது. அதுதான் காமெடி. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பாஜகவை தாண்டி அதிமுகவை தானே சார் விமர்சிக்கிறாங்க. நீட் விளக்குனாதான் உங்களோட கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி உறுதியா. காவிரி பிரச்சனை, மேகதாட்டு அணை கட்டிக்கிறான், பிரச்சனை கிளப்பாம அணையை பத்தி பேசாம இருக்கியா? காங்கிரஸ் கூட கூட்டுன்னு சொல்லு. முல்லை பெரியாறுல 152 அடி உயர்த்தலான்னு உச்சநீதிமன்றம்னு சொல்லிச்சு நிபுணர் குழுவை. 152 அடியா உயர்த்தினாதான் சிபிஎம் கூட நாங்கள் கூட்டணி வைப்போம் இடதுசாரிகளோட அப்படின்னு சொல்ல அப்படின்னு திருப்பிட்டு கேட்குறாருல எடப்பாடி. 4 வருஷம் சும்மா இருந்துட்டு நடுவில் ஒரு கோடி கையெழுத்து வாங்கினாங்க. அது என்னாச்சு? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். நீட்டுக்கான எங்களுடைய எதிர்ப்பு என்றளவும் குறையாது, இன்றளவும் குறையாது. தமிழகம் வெல்லும், தமிழகம் போராடும். அவ்வளோதான். போ. மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. மக்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, எலெக்ஷன்ல பார்த்து குத்திடுவாங்க. தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட மசோதாவை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் நிலுவையில வைத்திருக்கிறார் அப்படின்றதுக்காக உச்சநீதிமன்றம் இது சட்டவிரோதமானது அப்படின்னு தீர்ப்பளிச்சதோட இந்த மசோதாவுக்கு ஒப்புதலும் வழங்கி இருக்கிறாங்க. எதற்காக இப்படி எல்லாம் ஆளுநர் RN ரவி இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டாரு சார்? பொதுவா ஆளுநர்கள்ன்றது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண வைப்பாங்க. மசோதாவை நிலுவையில் நிறுத்துவதுன்றது தொடர்ச்சியாக நடந்துட்டுலாம் இருந்தது. அது பன்வாரிலால் மேட்டரில் இருந்து எல்லாருமே அந்த வேலையை செய்வாங்க. இது புதுசு கிடையாது, புதுசுலாம் கிடையாது. நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயுமே நடக்குது, இப்போவும் நடந்துகிட்டு இருக்குது, நாளைக்கே நடக்கும். இப்போ அதில் தான் உச்சநீதிமன்றம் ஒரு கால அளவை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு இது. ஆனால் இவங்க RN ரவி தான் பயங்கரமான ஏதோ அவர் அங்கேருந்து கத்தி எடுத்துகிட்டு இங்கே வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இங்கே ஸ்டேட்டில் இருக்க பிரச்சனைகள் மடைமாற்றம் பண்ணோன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீலிமிட்டேஷனு, இன்றைக்கி நீட்டு, ஆளுநர் மேட்ரு, ரூன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த அடிப்படையில் இது. ஏன்னா ஆளுநர் ரவி இங்கே வந்த பிறகு மோதல்ன்றது ஒரு மாதிரி இவங்களுடைய அஜெண்டாவே என்னென்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல், பாஜகவுக்கும் திமுகவுக்குமான மோதல் அப்படின்ற மாதிரி கொண்டு நிறுத்துவாங்க. அது என்னென்னா ஏடிஎம்கே எல்லாம் பின்னுக்கு போயிடும். மக்களும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரே இது திமுக கூட்டணி தான் அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குறது. அந்த அடிப்படையில் தான் இவங்க கவர்னர் அணுகிறதுலாம் இருக்கும். அவர் தமிழகம்னு சொன்னார்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவரும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆகும். அந்த அடிப்படையில் ஆளுநர் இந்த மசோதாவை நிறுத்தின மேட்டரில் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுல ஏன் இந்த மசோதா இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, வேந்தராக முதல்வரை அறிவிக்கணுன்ற மாதிரி மசோதா நிறைவேற்றி அனுப்புகிறாங்க. இவர் எதோ அப்படியே மசோதாலாம் நிறுத்தி வச்சுட்டாரு அப்படிலாம் கிடையாது. சில மசோதாலாம் இப்படி அந்த ஃபைல் வருதுன்னா அந்த ஃபைலை உடனே சைன் பண்ணி அனுப்பிச்சதெல்லாம் உண்டு. இப்போ கூட வேறு ஏதோ இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றி உடனே அனுப்பிச்சி விட்டார். அந்த மாதிரி இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். வேந்தர் பதவியே சிஎம்னா ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டது. அப்போ அதை நிப்பாட்டுறாரு. இதே இஷ்யூ தான் கேரளாவில் வருது. அங்கே ஆரிஃப் முகமது என்ன பண்ணுறாரு, உடனே அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டுறாரு. இது என்ன மீறின விஷயம் அப்படின்னு. இவர் அந்த வேலையை பண்ணியிருக்கணும். இவர் நிறுத்தி வச்சிருந்தனால இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க.
அப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது 10 மசோதா நிப்பாட்டியிருக்காருன்ற மாதிரி கோர்ட்டு இது பண்ணுது. ஏற்கனவே அமைச்சர்கள் பதவி பிரமாணத்தில் கோர்ட்டு இவரை சில விஷயங்கள் கண்டிச்சாங்க. அந்த அடிப்படையில் 2 பெஞ்சு நீதிபதிகள் பெஞ்சு இவர் வந்து இந்த ஆர்டிகல் 200 பிரகாரம் இவர் வீட்டோ பவர் மாதிரி இது யூஸ் பண்ணுறாரு, தப்பு அது. இது வந்து அவர் 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும். முக்கியமான மாதம்னா சில மாதம் 3 மாதம் எடுத்துக்கலாம். சில இது வந்து நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். மசோதாவை நீங்கள் ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறீங்கன்னா மறுபடியும் அதே மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சாங்கன்னா உடனே நீங்கள் அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அது ஏற்கனவே இருக்கிறது தான் அது. அதில் டைம் பீரியடு மட்டும் இப்போ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது பெரிய வெற்றி மாதிரி. இதில் என்னென்னா 10 மசோதா நிறைவேறின மாதிரி அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்தது என்னென்னா, வேந்தராக முதல்வர் நியமிக்கணுன்றது அந்த மசோதாக்கள் இருக்குது. உடனே இவங்க அதை தூக்கிக்கிட்டு நீக்கம் வேந்தர் இது பெரிய வெற்றி அப்படி இப்படின்னு மாதிரி. இதில் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்குது. கேரளாலேயே இதே பிரச்சனை. ஏற்கனவே துணைவேந்தர் நியமனத்திலேயே யூஜிசி விதிகளை நீங்கள் மீறி மாநில அரசு பண்ணுதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கடுமையான இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க. ப்ளஸ்ஸு வேந்தராக வந்து அங்கே வந்து முதல்வராக சொல்லலை, வேறு யாரையாவது வேந்தராக ஒரு முக்கியமான கல்வியாளராக போடுறது, கவர்னர் வேந்தராக இருக்கக்கூடாது, நீக்கணும் அப்படின்னு தீர்மானம். அதுதான் இப்போ ஜனாதிபதியுடைய பரிசீலனையில் இருக்குது. இவங்க உச்சநீதிமன்றம் போய் அதுவும் அப்படியே நிற்கிது. இந்த நேரத்தில் இந்த இது தீர்ப்பு வரும்பொழுது என்ன ஆகும்னா, இதை பேஸ் பண்ணி மற்ற ஸ்டேட்டும் வேந்தராக முதல்வர்களே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட இதுனா, இப்போ மத்திய அரசு இன்றைக்கி கூட தினமணியில் போட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஹெட் அவர். அப்போ அவருடைய அதிகாரங்களுக்கு சம்மந்தமான ஒரு தீர்ப்புன்றது 2 பேர் கொண்ட பெஞ்சு கொடுக்குறதுன்றது சரியாக இருக்காது. ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை வந்து சரியாக ஆராய்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால தானோ என்னவோ இவங்க இன்றைக்கி அரசாணை முதல்வர் தான் வேந்தர்னு வெளியிடுற அரசாணை இது வரைக்கும் வரலை. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது சட்ட சிக்கல் வருன்றதுனால நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரில. இதுதான் வந்து ஆளுநர் விவகாரத்தில் நடந்தது. ஆனால் அது பெரிதளவில் பேசப்படுது சார். ஏங்க டீலிமிட்டேஷன் 10 வருஷம் கழிச்சு வரப்போகிறது. அதையே ஐயோ டீலிமிட்டேஷன் அம்மம்மா டீலிமிட்டேஷன்னு இங்கே அங்கே. நான் என்ன கேட்குறேன், இவர் சொன்னார்ல கச்சத்தீவு இறக்கமே இல்லையா, நீங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டீங்கன்னு. என் கச்சத்தீவு பிரச்சனை பார்லிமெண்ட் எழுப்ப வேண்டியதானே? பிரதமர் இலங்கை போகிறார்ல, அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக 39 பேர் இருக்கிறீங்களா, எல்லாம் வால் வீச்சு வேல் வீச்சுலாம் இருக்கீங்கல்ல, போர் வால் எல்லாம். ஆனால் இலங்கையில் அவர் வாயே திறக்கல சார் கச்சத்தீவு பற்றி. யார்? பிரதமர் மோடி அவர். ஏங்க நீங்கள் நினச்சா கச்சத்தீவுன்னு அவங்க போய் வாய் திறப்பாங்களா? ஏன்னா குழந்தைத்தனமாக இருக்குது. கச்சத்தீவு பிரச்சனை இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. அது 74 வந்தது. நீங்கள் ஏன் இவ்வளோ வாய் திறக்கல? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். என்ன ஒன்றும் வாக்குறுதிகளையும் ஒன்றும் கொடுக்கல. கச்சத்தீவை மீட்போம், அது எல்லாரும் தான். போன வருஷம் பிஜேபி தீர்வு வந்துச்சு, அப்புறம்தா கச்சத்தீவை மீட்போம், ஐயோ போச்சு கீச்சுன்னு, அவ்வளோதான். இந்த தடவை தீர்மானம்லாம் அவர் நிறைவேற்றி அதுதான் சொல்கிறேன்னே. அதோடைய அர்த்தமே மடைமாற்ற அரசியல். இதெல்லாம் பண்ணாமல் கம்முன்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விலைவாசி உயர்ந்துருக்குது, இபி பில்லு ஜாஸ்தியாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ இதெல்லாம் நீங்கள் மறக்கணும். இதுலேருந்து கவனம் வந்து பார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அயோக்கியத்தனம் பண்ணுறான், பார்த்தா நம்ம உரிமைகளை பறிக்கிறான் அப்படின்னு நீங்கள் திருப்புன்னா அதுக்கு சப்ஜெக்ட் வேணும். அதுக்கு முதல் சப்ஜெக்ட் என்ன? பார் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி இந்தி திணிப்புன்னு தூக்குனாங்க. அது 1 வாரம் கூட உயிரோடு இல்லை. ஜனங்க இப்போ உஷாராயிட்டாங்க. நீ ஹிந்தி திணிப்பு நீ சொல்லாத, நாங்கள் ஹிந்தி கற்றுக்க நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோன்ற மாதிரினா அது பெருசாக எடுபடல. அடுத்து என்ன பண்ணாங்க? டீலிமிட்டேஷனை தூக்கிட்டு வந்தாங்க. டீலிமிட்டேஷனை அதை ப்ராசஸ் பண்ணாலே 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் கழிச்சு நடக்க போகிறதுக்கு நீ இன்றைக்கி என்ன அவ்வளோ அவசரன்ற மாதிரி அதுவும் 1 வாரம் கூட நிற்கல. அடுத்து அது தேசிய குறியீடு, இன்டர்நேஷ்னல் குறியீடு. அது டாலருக்கு எப்படி எஸ்ஸோ, பவுண்டுக்கு எப்படி எல்லோ, அந்த மாதிரி ருப்பியாவுக்கு இந்த இது அதை வடிவமைச்சதே அவங்க எம்எல்ஏ பையன்தான், தமிழ்நாட்டுக்காரர் தான், ஒரு தமிழர் தான். திடீர்னு அது தூக்கின்னு ஓடினாங்க. அதில் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. என்ன வடமொழி சொல்ல எதுக்குன்னா உங்கள் பேர்லேயே இஸ் இருக்குதாங்கன்ட்டாங்க. அது ஒரு வாரம் ஓடிச்சு. அடுத்தது வக் மசோதா தூக்கிட்டு ஓடிருந்தாங்க. அதுவும் பெருசாக ஈடுபடல. அடுத்து நீட்டு. இன்னைக்கு அனைத்து கட்சி 3-4 வருஷமாக நீட்டு பற்றி கவலைப்படல. நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்த உடனே நீட்டை நீக்குவதான் முதல் கையெழுத்துலாம் சொன்னாங்க. பண்ண வேண்டியதானே? 4 வருஷம் 5 வருஷம் ஆக போதே, ஏன் நீட்டை நீக்கிறது முதல் கையெழுத்து போட முடியல? இன்னொன்று, நீட்டை யார் உறுதிப்படுத்தினது?
சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு சட்டம் வந்துச்சு, அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இல்லை கரெக்டு தான் அவ்வளோதான். இப்போ வக்ஃப் போர்டு போயிருக்காங்க, வக்ஃப் போர்டு வந்து ஓகே கரெக்டு தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னா அவ்வளோதான். ஏற்கனவே ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாரு, உச்சநீதிமன்றம் தான் லாஸ்ட்டு தீர்வு, அவங்களும் கரெக்டு தான் அப்படின்ட்டா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் சீராய்வு மனு ஏதாவது ஒன்று போட்டு போகலான்னு வச்சுக்கிங்க. நீ என்ன பண்ணாலும் அவங்கள்ட்டே தானே போகணும், நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோமே அதான் போ அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நீட்டு 2017 உச்சநீதிமன்றம் நீட்டு கரெக்டு தான் எல்லா ஸ்டேட்டும் இது பண்ணும்பொழுது தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லா ஸ்டேட்டும் நீட்டை அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்கள் நீட்டுக்கு எதிரானவர், அந்த ரகசியம்லாம் தெரியும். என்ன ரகசியம்னு கேட்டால் நீட்டை எதிர்த்து போராடுவது தான் அந்த ரகசியம் டாப்பில். இல்லை, காங்கிரஸ் வந்து ஆட்சியில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது ஈஸியாக காங்கிரஸ் ஆட்சியில் வந்தால் கூட பண்ண முடியாதுங்க, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அவங்க தான் இந்த ரகசியமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் வந்தால் எப்படி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் ஆட்சியில் வந்துட்டா நீட்டை எப்படி பண்ண முடியும்? இல்லை, இப்போ பாஜக வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு பெரிதளவில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இதே காங்கிரஸ் வந்தா ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. என்ன அழுத்தம்? எதை போட்டு அழுத்துவாங்க? என்ன அழுத்தம் கொடுப்பாங்க? காங்கிரஸ் வந்துடுது இல்லை ஒரு கோஆலிஷன் கவர்மெண்ட் வருதுன்னா அங்கே வந்து இவங்க சொல்லி ஒரு வேலை தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த மாணவர்களுக்கு மட்டும் நீட் எழுத தேவையில்லை அப்படின்னு அதானே சொல்கிறாங்க. விதிவிலக்கு எந்த மாநிலத்திற்கு இல்லை, விரும்பாத மாநிலங்களுக்கு விதிவிலக்குன்னு. எல்லா மாநிலமும் விரும்பலன்னு சொல்லிட்டா இல்லை, இவ்வளோ நாளாக நீட்டில் இருக்கிற மாணவர்கள் சில ஸ்டேட் அதுன்னு அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் விரும்பாத மாநிலங்கள்னு அப்படின்னு எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அப்போ அதில் பல பிரச்சனை இருக்குது. முதல்ல காங்கிரஸ் வந்து உக்காரணும், கோஆலிஷன் கவர்மெண்ட் உக்காரணும், அவங்களெல்லாம் சேர்ந்து ஒத்துக்கணும். இதுக்கு இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது. அப்போ அது வரைக்கும் நீட் இருக்க தானே செய்யும். அப்போ நீங்கள் அதுக்கு நீட்டுக்கு மாணவர்களை தயார்படுது. இப்போ ஏடிஎம் கவர்மெண்ட் இருந்தது, வேறு வழி இல்லை, நீங்கள் அவ்வளோ திட்டினீங்க, அது அவங்க தான் நீட்டையே போய் சொல்லி கொண்டு வந்த மாதிரி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அரசு மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 30-35 பேர் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வி பயில முடியும். இது வந்தால் பிறகு கிட்டத்தட்ட 300-400 பேர் அதுக்குள்ளே வர்ற மாதிரி வந்தது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகபட்சமாக 10% ஆக்கலாம். அப்புறம் சில சலுகைகள் கொடுக்கலாம். கட்டாப்போ வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சில இது நிர்ணயிக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இது இல்லாமல் நீட்டுக்காக மாவட்டத்துக்கு 2 பயிற்சி மையம், நீங்கள் நல்லபடியான பயிற்சி மையம், சும்மா பேருக்கு இல்லை, பண்ணலாம். சிலபஸை வந்து நீட்டுக்கு ஏற்ற மாதிரி 9th ஓரளவுக்கு ஆல்ட்ரு பண்ணலாம். இந்த இப்போ வாத்தியாருங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் தலையில் தட்டி ஒழுங்காக அதுக்கு அப்டேட் ஆகி மாணவர்களுக்கு கரெக்டாக பாடம் எடுங்கன்னு சொல்லலாம். இதுதான் நடைமுறை. 4 வருஷம் சும்மா இருந்துட்டு நடுவில் ஒரு கோடி கையெழுத்து வாங்கினாங்க, அது என்னாச்சு? ஜனாதிபதிகிட்ட கொடுக்குறது தானே வாங்கினாங்க, என்னாச்சு? அது உங்களை மாதிரி தான் நானும் முடிச்சுன்னு இருக்கிறேன். அதனால் அது ஒன்றும் ஆகலை, சும்மா வாங்கினாங்க, தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்போது இந்த நீட்டுக்கு 4 வருஷம் மாண்டு இன்றைக்கி ஒரு மடைமாற்ற வேலை. இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசை வழி விலக்கு கொடு, அவ்வளோதான் போட்டு போயின்னே இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த கவர்னர் மேட்டர் வந்துச்சு. இதை தூக்கிட்டு ஆஹா ஓகோன்னு எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏதோ தேர்தலில் ஜெயிச்ச மாதிரி லட்டு கொடுத்துக்கிட்டு, இது எல்லாமே ஒரு வகையான அரசியல். இது எல்லாமே எதிர்கட்சி சொல்கிற மாதிரி ஒரு நாடகம் தானே சார்? எதிர்கட்சி இல்லை, மக்களே சொல்கிறாங்க. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும். அது வந்து தேர்தலில் அது வெளிப்படும். ஏன்னா பிரச்சனைகளில் வாழ்ந்துட்டுருக்கோங்க. ரோட்டில் போகிறோம், எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம், ரோடு சரியில்லை, எங்கே விழுந்து வருவோன்னு தெரியாது. எங்கேயாவது ரோடு போட்டு பார்த்துருக்கீங்க? பள்ளம் வந்து முன்னெல்லாம் ரோட்டில் எங்கேயாவது பள்ளம் இருக்கும், பள்ளத்தில் தான் ரோடு இருக்குது. கேட்டால் அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்குன்னு. கார்பரேஷன்றதை பற்றி கவலை. ரோட்டில் நடந்து போகிறது இன்றைக்கி பெரிய சவால் தெரியுமா? பிளாட்ஃபாரமே கிடையாது, எல்லாம் ஆக்கிரமிப்பு. ரோட்டில் நடந்து போனால் பைக்காரன் இடுப்பில் வந்து இடிக்கிறான். என்ன ஓரமாக போயா, நாங்கள் தான் போகிறோம்ல அப்படின்றான். கொஞ்சம் தள்ளி போயானா, தள்ளி போனால் கார் ஓடுதுல்ல, அவனே என்ன அணைச்சிக்கிட்டு வர்றான், நான் எங்கே போவேன்னு கேட்குறான். அப்போ நான் எங்கே போனால் எப்படியா போன்றான். நீங்கள் அதான் நிலமை இருக்குது. கடைக்காரன்ட்ட போய் நடக்கிற இடத்துல போய் இதெல்லாம் கடையெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டால் அவன் நான் எல்லாருக்கும் கட்டிங் கொடுத்தா இருக்கிறேன், அடி வாங்காமல் போன்றான். அப்போ இதுதான் நீங்கள் நிலமை. இது எல்லாம் என்னங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க, தொகுதியை குறைக்க பார்க்குறாங்க. உனக்கு பிளாட்ஃபாரம் கேட்குதா, இங்கே தொகுதியே போகுது. அப்படியா, சரி ரைட், ஒன்றும் பண்ண முடியாது.
கரண்ட் பில்லுனாங்க பயங்கரமாக ஏறி போச்சு, மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுக்கிறேன். நீங்கள் என்ன பேசுகிற நீட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை, நீ கரண்ட் பில் பற்றி பேசுகிற. சரி ரைட்டுங்க, முன்னெல்லாம் ஒரு 200 கொண்டு போனால் ஒரு பை நிறையா மளிகை சாமான் வாங்கிட்டு வருவேன். இப்போ 2000 கொண்டு போனால் முடியலங்க, விலைவாசி அவ்வளோ உயர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க, அதெல்லாம் கட்டுப்படுத்துறீங்களா? உனக்கு என்ன தெரியும்? மும்மொழி திணிக்கிறான், ஹிந்தி திணிக்கிறான், அதை விட உனக்கு இதுவா? சரி ரைட்டு, இப்படி தான் இந்த மடைமாற்று அரசியல், புரியுதா? நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசக்கூடாது. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்க ஒன்று தூக்கின்னு வருவாங்க. மீனவர் பிரச்சனை, அங்கே மீனவர் சிறையில் இருக்கிறான், உனக்கு சட்டம் ஒழுங்கு கேட்குதா அப்படின்வாங்க. சரி வேறு வழி இல்லைங்க, ரைட்டுங்க, மீனவரை போய் காப்பாற்றுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் அதிகமாக 2 வெட்டு வெட்ட போகிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் போங்க. இதுதான் இன்றைக்கி நிலைமை. மடைமாற்றும் அரசியல், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களுக்கு இருக்கிற கோபத்தை மடை மாற்றுவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொண்டு போய் எதிரியாக நிற்க வைக்கிறது. அவங்களும் அப்படி தான் வந்துட்டு ஏதாவது உளறிட்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? கரெக்டு தான் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் பத்திரிகையாளர்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்த அரசுக்கு ஆதரவு, அது சலுகைகள் மூலியமாகல ஏதோ ஒரு வகையில் அரசுக்கு ஆதரவான செய்திகள் இந்த மாதிரி. நேற்று பார்த்தீங்கன்னா டிபேட் என்ன, ஆளுநருக்கு அதிகாரம் பறிக்கப்பட்டது சரியா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன, இப்படி தான் தலைப்பு மட்டும் மாறி இருக்கும். அப்போது இந்த மாதிரி தான் தவிர இவங்க நேற்று இந்த இதுக்காக போய் உச்சநீதிமன்றத்தில் வாங்கி கட்டிட்டு வந்தாங்களே டாஸ்மார்க் இடி, ஆக்சுவலாக அதை தான் விவாதிக்கணும். பிஎம்எல் ஆக்ட் என்ன சொல்லுது, தமிழக அரசு 139A கீழே போனாங்கல்ல, அந்த விதி என்ன சொல்லுது, இது சரியா, உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் அங்கே போனது கரெக்டாக, இந்த மாதிரி விவாதிச்சாங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிடுவார் அந்த எடிட்டர். அதனால் தீக்கு உரம் போட்டுருவாங்க. இதுதான் நிலைமை. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பாஜகவை தாண்டி அதிமுகவை தானே சார் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் வந்து நீட்டுக்காக வந்து நீங்கள் நீட் வந்து விளக்குனாதான் வந்து உங்களோட கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லுவாங்க. அவங்க திருப்பி கேட்டாங்கல்ல, காவிரி பிரச்சனை, மேகதாட்டு அணை கட்டிக்கிறான், அந்த அணையை வந்து அந்த பிரச்சனையை கிளப்பாமல் அணையை பற்றி பேசாமல் இருக்கியா, காங்கிரஸ் கூட கூட்டுன்னு சொல்லு. முல்லை பெரியாரில் 152 அடி உயர்த்தலான்னு உச்சநீதிமன்றம்னு சொல்லிச்சு நிபுணர் குழுவை. நீ இன்னும் 142 அடி தான் வச்சுருக்க. பாசன இது தேனி மாவட்டத்தில் பல மாவட்டம் பாதிக்குது. 152 அடியாக உயர்த்தினா தான் சிபிஎம் கூட நாங்கள் கூட்டணி வைப்போம் இடதுசாரிகளோட அப்படின்னு சொல்ல அப்படின்னு திருப்பிட்டு கேட்குறாருல எடப்பாடி. அது பதில் சொல்ல வேண்டியதானே? இவங்க ஒன்று கிளப்பிடுவாங்க, தலைவரை இன்றைக்கி வந்து இதை கேட்குறீங்க, நீட்டு சொன்னாதான் அப்படின்னு. அப்போது திருப்பிக்கிட்டு இவங்க இப்போ இது 2 சொன்னோன்னா வாயை முட்டு போயிட்டாங்க. உடனே காவி சட்டை போட்டு வரலையா, கருப்பு சட்டை போட்டிங்க காவி சட்டைன்னு. உடனே அவர் திருப்பிக்கிட்டு கருப்பு பலூன் ஊட்டிய ஆட்சிக்கு வந்தோன்னே வெள்ளை கூட பிடிச்சிங்களா, வெள்ளுடைய வேந்தர் அப்படின்னு திருப்பிட்டு கேட்டோன்னா அது ஆஃப். என்னென்னா இவர் கேட்குறத வந்து டிவி போட மாட்டான் ரொம்ப பெருசாக, இவர் கேட்குறத திருப்பி திருப்பி போட்டு காமிப்பான், ஸ்காலில் போடுவான், அதை கட் பண்ணி தனியாக அனுப்புவாங்க, அதை எடுத்து ஒரு தடவை போடுவான். இப்போ இப்படியே போடவும் ஜனங்க பார்த்து அப்புறம் அதை இது காடாக போட்டு எல்லாரும் போடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு பலரும் வந்து இவங்களுடைய ஆதரவு இது அந்த சமூக ஊடகவியலாளர் அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பெரிய சாதனை மாதிரி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஏடிஎம்கே தானே சார் திட்டுறாங்க அப்படின்னு. இதுக்கும் ஏடிஎம்கே என்ன சம்மந்தம் இருக்குது, நீட்டுக்கும் ஏடிஎம்கே என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் அந்த 2017 ஆட்சியில் இருந்தால் நீட்டை தடுத்துட்ருப்பீங்களா? அப்போது அதே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தானே வந்திருக்கோம். அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அதே தானே பண்ணியிருப்பீங்க, வேறு என்ன பண்ணியிருப்பீங்க? தான் நீங்கள் தான் சொன்னீங்களே நீட்டு தீர்த்து கட்டும் ரகசியங்கள்ட்ட இருக்குன்னு. முதல் கையெழுத்தே வந்து நீட்டுக்கு தான் போடுவோம், ஏன் பண்ண முடியல? அதுதானே அவங்க கேட்குறாங்க. அதனால் 4-5 வருஷம் பொறுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியாச்சுப்பா, என்ன பண்ணப்பா நீட்டுக்கு தேர்தல் வரும்போது. இதற்காக நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். நீட்டுக்கான எங்களுடைய எதிர்ப்பு என்றளவும் குறையாது, இன்றளவும் குறையாது. தமிழகம் வெல்லும், தமிழகம் போராடும், அவ்வளோதான் போ. அப்போ மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, வெல்லுங்க, போராடுங்க, நீங்களும் போராடுங்க. மக்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. மக்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, எலெக்ஷனில் பார்த்து குத்திடுவாங்க. அதுக்கும் கரெக்டாக பிரச்சாரம் கொண்டு போகணும். இப்போ இவங்க தெளிவாக இருக்கிறாங்க, எதிரியே யாருன்னு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவன் தான் எதிரி, நாங்கள் பார்த்தியா பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும், இப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஜனங்க மயங்கினாங்கன்னா மறுபடியும் இவங்க உள்ளே வந்துடுவாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க டே கண்ணா நடிக்காத, நீ சொன்னதெல்லாம் இதுதான், நீ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம், இதுக்கு பதில் சொல்லு, கரண்ட் பில்லு பதில் சொல்லு, சட்டம் ஒழுங்கு பதில் சொல்லு, அது சொல்லு இது சொல்லுன்னா மக்கள் ஓ ஆமாம் இல்லை நம்மளை பாதிக்கிற விஷயமாச்சே அப்படின்னு மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா மாற்றி ஓட்டு போடலாம். அதனால் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போக போகிறாங்க, அணிகள் எப்படி அமையுது, அதை பொறுத்து தான் பதில் கிடைக்கும். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சியே வந்து வலுவா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். வலுவா இல்லைன்றது காமிக்கிறாங்கல்ல, திருப்பி திருப்பி வலுவா இல்லை, எப்படி வலுவா இருக்கும்? எடப்பாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு,
சட்டசபையில் பேசுகிறாரு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிறாரு. அவர் குரல் கூட கேட்காது, காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். வெளியில் வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு, 2 வரி போட்டு மீண்டும் விரிவான செய்திகளுடன் பிறகு இப்பொழுது ரஷ்யாவில் நடந்த குண்டுவெடிப்பு பற்றி பேசுவோம் அப்படின்னு மாற்றிடுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம். அப்புறம் இந்த சமூக வலைதளங்களை வச்சுட்டு எடப்பாடி தவழ்ந்தபாடி அடிமைப்பாடி ஒன்றுமே இல்லை. அவங்க கட்சிக்குள்ளே பார்த்தீங்களா, நேற்று பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து பின்னாடி இருந்து மறைஞ்சு ஒரே குத்திட்டாரு. அந்த சைடு பார்த்தா எஸ்பி வர்மணி ஒரு குத்திட்டாரு. இவங்களுக்குள்ளே கட்டி உருண்டு சண்டை, இப்படியே கருத்து உருவாக்கம், ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு. இப்போ எல்லாம் மீறி போய் செட்டில் ஆகிட்டே இருக்குது. அந்த செட்டில் ஆகிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறிக்கிட்டு இருக்குது. அதனால் அணிகள் அமையறதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும். பிரச்சாரங்களுக்கு மக்கள் பலியாக தான் செய்வாங்க. அப்ப நீங்க வந்து ஊடகங்கள் தான் வந்து ரொம்ப பெருசா காட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த சட்ட மசோதா பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஆளுநரே வந்து வேறு மாநிலத்திற்கு மாற்ற போறாரு. ஆமா, ஆளுநரை போய் கைது பண்ண போறாங்க. அதை கூட போட்டுருவாங்க, ஆளுநர் இன்று மாலையில் கைதாவாரா டிஸ்மிஸ் பண்றதுக்கான எவனாவது கார்டு போட்டா வச்சுக்கிங்க, மற்றவன் யோசிக்க மாட்டான். சிபிசிஐடி கைது செய்ய போயிருது அப்படின்றான் டமால்னு. அவன் என்ன போலீஸ் கைது செய்யணும்னா நம்ம சிபிசிஐடின்னு போட்டுருவோம் அப்படின்னு. எதுவும் நடக்காது, சும்மா உருட்டுறது. ஆளுநர் பதவி நீக்கம், உள்துறை அமைச்சகம் ஆய்வு ஒன்றை சொன்னாங்களா, எப்படி ஆய்வுன்னு போட்டு விடு, நம்ம இஷ்டத்துக்கு போட வேண்டியதான் அப்படின்னு. என்ன ஜோக்குனா, அந்த சேனலு நேஷ்னல் லெவலில் பிஜேபி சேனல் அது, ஆனால் இங்கே அது அரசு ஆதரவு சேனலாக இருக்குது. அதுதான் காமெடி. அதுக்குள்ளே போனால் 1000 விஷயங்கள் இருக்குது.